எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து 2 பெரியவங்க ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இடியாப்பம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து அந்த மாவில் ஊற்றிடுங்க. அந்த உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சப்பாத்தி பதம் அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு குழலில் வந்து இடியாப்ப அச்சை போட்டு இடியாப்பத்தை வந்து நல்லா புழிஞ்சு விட்ருங்க. இது விருந்தாரம் ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி இந்த பிணைஞ்சி வச்சதை வந்து நல்லா இடியாப்பம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்து இட்லி சட்டியில் வச்சுட்டு அதை வந்து இட்லி அவிக்கிற மாதிரி வேக வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சுருங்க. மீதி இருக்க மாவு அங்கங்கே ஒட்டி இருக்க மாவு எல்லாம் எடுத்து ஒன்றா சீனி போட்டு கலந்து அதை கொழக்கட்டை மாதிரி வச்சு அதையும் சேர்த்து அவிச்சு எடுத்துருங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.